வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ்டிசியில் டிசிசியோடைய பெண்டிங் நியமனங்கள் எப்பொழுது போட போகிறாங்க. ஸோ டிஎன்எஸ்டிசி டிசிசியோடைய குளறுபடிகள் என்ன ஆயிற்று. ஸோ டிசிசியோடைய முறைகேடுகள், பலவிதமான முறைகேடுகள் டிசிசியில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ டிசிசியில் என்னதான் முறைகேடுகள், மீதி இந்த 850 பேருக்கு எப்பொழுது வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஸோ 850 பேருக்கு டிசிசியில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டருடைய போஸ்டிங் போடுவாங்களா மாட்டாங்களா, இவைகளை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மேலும் புதிய அறிவிப்புகள் போக்குவரத்து கழகத்தில் எப்பொழுது வெளியாகும் என்பன பற்றின அறிவிப்புகளையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் புதிய காலி பணியிடங்களுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வெளியிட போகிறாங்க. அதையும் நம்ம இந்த வீடியோவில் ஒரு கிளியர் கட்டாக ஒரு புதிய தொகுப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் வருமா வராதா அப்படின்ட்டு எல்லா தரப்பு மக்களுமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஒவ்வொரு நாளுமே. ஸோ இன்றைக்கி வருமா, எனக்கு நாளைக்கு வருமா அப்படின்ட்டு போக்குவரத்து கழக அதிகாரிகள் முதற்கொண்டு புதிய அறிவிப்புகளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த டைமில் 2025 நடந்து முடிந்த 2025 டிஎன்எஸ்டிசியோடைய டிரைவர் கம் கண்டக்டருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இன்னும் வரல அப்படின்றது பெரிய கோரிக்கையாக இருக்குது. அனைவருக்கும் இதோடைய கோரிக்கைகள் பலமான கோரிக்கையாக இருக்குங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியோடைய டிசிசியோடைய ஆர்டர்ஸ் எல்லாமே பெண்டிங்கில் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த நபர்களுக்கு அனைவருக்குமே தற்சமயம் பெண்டிங்கில் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு குறிப்பாகவே சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே கருத்தில் கொண்டு பார்க்குறப்போ போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் எப்பொழுது வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்தாலும் இந்த டிசிசியோடைய நியமனத்தை நமக்கு தொடர்ந்து கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேள்விகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாரோடைய எதிர்பார்ப்புகளும் போல் டிசிசியோடைய நியமனங்கள் தொடர்ந்து நமக்கு கிடைக்கப்பெறும். அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில தினங்களில் டிசிசியோடைய பெண்டிங் நியமனங்கள் அனைத்துமே நமக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த பெண்டிங் நியமனங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஒரு 850 பேருக்கு பார்த்திங்கன்னா டிசிசியில் இந்த பெண்டிங் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வெளியிடாமல் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு வெளியிடுறாங்க. ஏன்னா வெளிப்படைத்தன்மை இல்லை. ஸோ போக்குவரத்து கழகத்துடைய டிசிசி நியமனத்தில் ஒரு துளி அளவு கூட வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்ட்டு இப்போ பலதரப்பட்ட மக்கள் கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. அதனால் வெளிப்படைத்தன்மையோட போக்குவரத்து கழகத்தில் எவ்வளோ பேர் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம், என்னென்ன காரணங்கள், என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றி நாங்கள் இந்த 2500 பேரை செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் அவங்க சொல்லலை. ஸோ அதனால் நிறைய முறைகேடுகள் போக்குவரத்து கழகத்தில் இருக்குது அப்படின்ட்டு மக்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. அமைச்சர்கிட்டையும் மனுக்கள் கொடுத்துருக்காங்க. முக்கியமான முடிவுகள் விரைவில் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்து தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் இந்த 2026 நோட்டிஃபிகேஷன் நெருங்கியாச்சுங்க. ஸோ 2026 நோட்டிஃபிகேஷனில் புதிய அறிவிப்புகள் எப்பொழுது நமக்கு வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி கேள்விக்குறிகள் நாளுக்கு நாள் போயிட்டுருக்கு. 2026 புதிய அறிவிப்புகளுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏப்ரல் இறுதிக்குள்ளார இந்த தேர்தலுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த அறிவிப்புகள் அனைத்தும் வெளியாகுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ அதனால் ரெடி ஆகிக்கோங்க. அடுத்தடுத்த தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.